ஐபிஎல் 2009 ஃபைனலு. டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்துக்கும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் நடக்குது. இது வேற வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வேற கண்ணாடி போட்டிருப்பேன். கண்ணாடி மாத்துனோம்னா இது வேற வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறது டெக்கன் சார்ஜர்ஸ். இறங்குறது ஹெர்ஷல் கிப்ஸும், தானைய தலைவன் ஆடம் கில்கிறிஸ்டும். ஆடம் கில்கிறிஸ்ட் வெட்டி வீச போறாப்லன்னு நெனைப்பீங்க. அதுதான் கிடையாது. அனில் கும்ப்ளே போட்ட போடு அந்த மாரி. டக் அவுட் ஸ்டெம்ப பொளந்து வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாப்ல. திருமல செட்டி சுமன் வரான். கொஞ்ச நேரம் பேட்டிங் பிடிக்கிறான். வெளிய போறான். இப்ப உள்ள இருக்கிறது ஹெர்ஷல் கிப்ஸும், ஆண்ட்ரூ சைமன்ஸும். ஆண்ட்ரூ சைமன்ஸும் கொஞ்ச நேரமா பொறுமையா அப்படி இப்படின்னு ஆடிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டடிய போட்டு அவுட் ஆயிட்டாப்ல. ரோஹித் சர்மா வராப்ல 23 பாலுக்கு 24 ரன் அடிக்கிறாப்ல அவுட். அதுக்கப்புறம் வர்ற வேணுகோபால் ராவ் அவுட். ஹெர்ஷல் கிப்ஸ் கடைசி வரைக்கும் இருந்து ஆடின காரணத்தினால 143 ரன் அடிக்கிறாங்க. 144 ரன் அடிச்சா வெற்றி. டெக்கன் சார்ஜர்ஸ் சம்பவம் பண்ணது யாருன்னு தெரியுமில்ல? ஒத்த ஆளு அனில் கும்ப்ளே 4 ஓவர் போட்டாப்ல. 4 விக்கெட். வெறும் 16 ரன் தான் குடுத்தாப்ல. இப்போ ஆர்சிபி வரானுங்க, அடிச்சு பொளக்குறானுங்க, ஈஸியா ஜெயிக்கிறானுங்க. அதுதான் கான்செப்ட். ஓப்பனிங் இறங்குறது மனிஷ் பாண்டேவும், தி கிரேட்டஸ்ட் ஆல் ரவுண்டர் இன் தி வேர்ல்ட் அண்ணன் ஜாக் காலிஸும். ஜாக் காலிஸ் 4-4 அடிச்சு அவுட் ஆயிட்டாப்ல. அந்த சைடு இருந்த மனிஷ் பாண்டேவும் கொஞ்ச நேரத்துல அவுட். இப்போ உள்ள இருக்கிறது வேண்டமவா. அதே வேண்டமவா தான். நம்ம ஆளும் ராகுல் டிராவிடும். ராகுல் டிராவிட் கட்டைய போட்டு நின்னு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இப்படியே விக்கெட் போயிருச்சுன்னா நிலைமை பரிதாபமாயிரும். அந்த சைடு வேண்டமாவா கொஞ்ச நேரம் கட்டைய போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் 6 வெளுக்கிறாப்ல. 3 6 ஒரு 4 தலைவன் அடிச்சு வெளுத்துட்டான். ஆனா பிரக்யான் ஓஜா கிரைனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த சைடு இருந்த ராகுல் டிராவிட் சரி இதுக்கப்புறம் நம்ம அடிச்சதாகணும் வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு குமிஞ்சாப்ல. ஆனா ஸ்டெம்ப பொளந்துட்டானுங்க. லோவர் ஆர்டர் கோலியும், ராஸ் டெய்லரும் உள்ள இருக்கிறாங்க. ராஸ் டெய்லர் அப்படி இப்படின்னு உருட்டி 27 ரன் அடிச்சிட்டாப்ல. 99 ரன் இருக்கும்போது ராஸ் டெய்லர் அவுட். உடனே விராட் கோலியும் காலி. ஆக மொத்தம் ஆர்சிபியோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா மேட்டர் என்னன்னா உள்ள இருக்கிறது ராபின் உத்தப்பாவும், மார்க் பவுச்சரும். இவங்க 2 பேரும் நினைச்சாலே அடிச்சு பொளந்து ஈஸியா ஜெயிக்கலாம். 33 பாலுக்கு வெறும் 45 ரன் தான் தேவை. ஆனா ட்விஸ்ட் ஆயி போச்சு. மார்க் பவுச்சர் அவுட். அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. 9 விக்கெட் போயிருச்சு. இதுக்கப்புறம் ஆர்சிபி ஜெயிக்கவே முடியாது. வாய்ப்பு கிடையாது. அப்பதான் 2வது ஐபிஎல் டிராஃபி அடிக்கிறாங்க டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்.